அம்மையார் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில மத்திய பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியை கடுமையா சாடியிருக்காங்க. என்னன்னா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில இந்த நிறுவனம் 60 ஆண்டுகளுக்கு மேல இயங்கிட்டு வருது. இந்த நிறுவனத்துல நிலக்கரி எடுக்கப்படுது, மின்சாரம் தயாரிக்கப்படுது. இந்த நிறுவனத்துக்காக தமிழர்கள் தங்களுடைய விவசாய நிலங்களையும் வாழ்விடங்களையும் கொடுத்திருக்காங்க. இப்படி தங்களுடைய வாழ்விடங்களை கொடுத்தவங்களுக்கு தார்மீகமா அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒருவேளை வேலை தெரியலனாலும் பயிற்சி கொடுத்து வேலையில அமர்த்தணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸாம் வச்சு தமிழர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு வட மாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இது தமிழர்களுக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய அநீதி. இது இல்லாம அந்த நிறுவனத்தால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதை ஈடுகட்டுறதுக்கு அந்த நிறுவனம் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலயமா அவங்க அடிப்படை வசதி செஞ்சு தரணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒதுக்கக்கூடிய அந்த ஃபண்டை அவங்க நிறுவனத்தையே மேம்படுத்துறதுக்கு செலவு பண்ணிட்டு நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம் ஏமாத்துறாங்க அப்படின்னு கடுமையா சாடியிருக்காங்க. இது இல்லாம தமிழக அரசு இதுல தலையிட்டு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி தரணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க.